ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கான எபிசோடில் மீனாவும் நம்ம முத்துவும் கட்டலில் உட்காந்து சும்மா இது பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அதை இவர் பார்த்துருவார் இல்லையா, நைட்டு தண்ணி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்துட்டு வரலையா, அதை பார்த்துட்டு ரொம்ப சங்கடப்படுறாரு. மனசு சங்கடப்பட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் என்ன நினச்சேன்னா சரி விஜயாவும் இவரும் ஒரு ரூமில் தங்கியிருக்காங்களா, அந்த ரூமும் கூட கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் அப்படி நடக்கலை. காலையில் விடிஞ்சிருது. விடிஞ்சோன்னா என்ன நடக்குதுன்னா அண்ணாமலை அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு என்னன்னு சொல்லி கேட்குறாருன்னா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கேட்பீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. என்னன்னு சொல்லுங்கப்பா, நீ சொல்லி நான் என்னப்பா கேட்காம இருக்கேன், சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. மீனா மாமா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம் மாமா, அதெல்லாம் எதுவுமே நாங்கள் இது பண்ண மாட்டோம் மாமா, இத்தனை நாள் அப்படி தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் தனியாக தானே இருக்கான், மனோஜ் இந்த கட்டிலில் படுத்துக்க சொல்லுங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ரூமில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் ரெண்டு பேருமே அந்த ரூம்லேயே இருந்துக்கோங்க, மனோஜ் வெளியே இந்த கட்டிலில் படுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. அதுக்கடுத்து இவர் ரொம்ப இதாக சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க என் பிள்ளை ஏங்க இந்த ரூமில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து என்னென்னா விஜயா நம்ம மீனா வையிறாங்க, ஏண்டி ஒன்றால் தாண்டி அந்த மாதிரிலாம் வையிறாங்க. அதுக்கடுத்து ஒன்றுன்ட்டு இன்னும் இப்போ தான் வந்தா எல்லாத்தையுமே ரூமை விட்டு வெளியே அனுப்புறியா, என் பையனையே நீ ரூமை விட்டு வெளியே அனுப்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்னத்த பண்ணுறது, மாமா தானே அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இன்னும் வேறு யாரை வெளியே அனுப்ப துடிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லும்போது முத்து அடுத்து உங்களை தான் வெளியேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னா அப்புறம் அவங்க ஒன்றும் சொல்லலை. விஜயா அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து வெளியே முத்துவும் மீனாவும் விளாண்டுருக்காங்க. இனிமேல் ஜாலி தான் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம முத்து மீனாவை கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்து மனோஜ் பார்த்துட்டு முறைச்சி பார்த்துட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தாமணியும் நம்ம விஜயாவும் நின்று பேசிகிட்ருக்காங்க. அதாவது நம்ம இவங்க வீட்டில் போய் பேசியிருக்காங்க, பார்வதி வீட்டில். அப்போ பேசிட்டு என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி மனோஜ்க்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த விஜயாவுக்கு அறிவு இல்லாமல் நம்ம சிந்தாமணியோட பொண்ணு இருக்காங்களா அவங்கள கேட்குறாங்க. உடனே சிந்தாமணிக்கு பயங்கர கோவம் சொல்லேன், மாஸ்டர் தயவு செஞ்சு இனிமேல் இப்படி சொல்லாதீங்க மாஸ்டர், அவள் ஃபாரினில் படிச்சுட்டு இப்போ அவங்க அப்பா பிஸ்னஸை பார்த்துக்கணுன்றக்காக வேண்டி இங்கே வந்திருக்கா, அவள் சின்ன பொண்ணு, அவள் வயசு என்ன உங்கள் பையன் வயசு என்ன, அவ்வளோ தூரம் நாங்கள் பொண்ணை கஷ்டப்படுறதோட ரெண்டாம் கல்யாணம் எப்படி பண்ணியிருப்போம். இல்லை சிந்தாமணி, நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் மீனாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க, அப்போ தான் நம்ம மனோஜுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயாவும் சொல்லிடுறாங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.